Hi students, welcome to our academy. Sir, என்ன பார்க்க போறோம் பாருங்க. நம்ம வந்து பார்த்தா இப்போ ரீசன்ட்டா வந்து தமிழ் சிலபஸ் வந்து மாத்திருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாம சார் அவருக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க, அது எங்கெல்லாம் படிக்கணும்ன்றத நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சார், முதல்ல அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய 2025 க்கான குரூப் 1 சரிங்களா? குரூப் 1 வந்து தகுதி தேர்வு தான் தமிழ் இருக்கு. சரிங்களா? மிச்ச எல்லாமே ஜெனரல் ஸ்டடீஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் குரூப் 2 2A மத்த இருக்கக்கூடிய எக்ஸாம்கள் அண்ட் குரூப் 4 முக்கியமா சொல்லலாம் குரூப் 4 இதுக்கான தமிழ் சிலபஸ் வந்து பார்த்தா மாத்திட்டாங்க. சரிங்களா? மாத்திட்டாங்கன்னா இலக்கணத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சார், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழில் பகுதி ஆ இ இப்படி இருந்தது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் பாட்டில் வந்து பார்த்தோன்னா இலக்கணம், ரெண்டாவது பாட்டில் வந்து இலக்கியம் இருந்தது, மூன்றாவது பாட்டில் பார்த்தா உரைநடை என்பது இருந்தது. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு 30 கொஷின் எதனா ஒன்றத்தில் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக எதனா ஒன்றத்தில் 10 கொஷின் கேட்குற மாதிரி டோட்டலாக ஒரு 100 கொஷின் நம்மளை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா பழைய சிலபஸாக நம்மளுக்கு இருந்தது. சரி, இப்போ என்ன சார் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துக்கிற விஷயங்கள் பாருங்களேன். நம்மளுக்கு இலக்கணம் மட்டுமே, அதாவது இலக்கணம், இந்த இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 85 மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இலக்கணம் 85 மார்க்கு, இலக்கியம் உரைநடையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்துலேயும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா திருக்குறள் மற்றும் அற இலக்கியங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ் அறிஞர்களுடைய தொண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸ் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ டோட்டலாக வந்து 100 மார்க்கு. சரிங்களா? சார், நம்ம பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய நம்ம வந்து இந்த சங்ககால இலக்கியங்கள் தான் படிச்சிருப்போம். அதுவும் வந்து பார்த்தா அந்த டாப்பிக்கில் ஜாயின் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், பக்தி இலக்கியம், இந்த மாதிரி இப்போ டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிசி எடுத்துட்டாங்க. அப்போது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது எங்கே சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இதில் தமிழ் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 98 வந்து 100க்கு 98 இல்லை 95க்கு மேலே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளிப்பாட புத்தகம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சார், முதல்ல ஓல்டு புக்கை படிக்கணுமா, பழைய புத்தகங்களை படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் பழைய புத்தகங்களை நீங்கள் படித்து தான் ஆகணும். அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி, சில கோடிட்டிடங்கள்லாம் நீங்கள் படித்து சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, எல்லா செயலுக்கு பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இதெல்லாமே எதிர்ச்சொல், சரிங்களா, பொருள் அறிதல், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒளி வேறுபாடு போன்ற டாபிக் எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்போ பழைய புத்தகங்கள் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். பழைய புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 10 சரிங்களா? 6 முதல் 10. சார், +1 +2 புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகங்கள் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா திருக்குறளில் வந்து கொடுத்துக்கிற அதிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகங்களும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது சார் பழைய புத்தகம் எடுத்துகிட்டாவே 6 முதல் 12 சரிங்களா? அதில் நம்மளுடைய சிலபஸ் வைஸ் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பதில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? சார், அடுத்து நியூ புக். சார், நியூ புக்கும் படித்து தான் ஆகணும். சரிங்களா? அதுவும் 6 முதல் 12 புக்கு. சரிங்களா? ஏன்னா இப்போ நடந்தக்கூடிய குரூப் 2A எக்ஸாமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய +1 +2 இருக்கக்கூடிய இலக்கணங்கள் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதை நிறைய படிக்கணும். ஸோ அடுத்து சிறப்பு தமிழ் புக்கு. சார், சிறப்பு தமிழ் புத்தகம். இந்த சிறப்பு தமிழ் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 புக் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடியில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? சார், அப்போது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ண விட 95க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாவே நீங்கள் பள்ளி பாட புத்தகத்தை வந்து தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தா நம்மளுக்கு இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இலக்கணம் என்பது புரிதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கான வீடியோஸ் வந்து ஒவ்வொரு இலக்கணத்துக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கணும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? சார், அடுத்து நம்ம வேர் டு ஸ்டடி போயிடலாம். சார், வேர் டு ஸ்டடி போயிடலாம் நம்ம. சரிங்களா? முதல்ல பாருங்கள், இலக்கணம் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. 25 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதில் 25 கொஸ்டின் கேட்பாங்களாம். ஸோ அதில் என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பிரித்து எழுதுகள், சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் மற்றும் வேறுபாடு, லகர லகர ழகர வேறுபாடுகள், நகர வேறுபாடுகள், ரகர வேறுபாடு, இணைவெழுத்து அறிதல், சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சார், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்கெங்கே எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு டீகோட் பண்ணி காட்டிருக்கோம். இதை பாருங்கள். சார், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. சார், என்ன சார் அது பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்கூல் புக்லையுமே கொடுத்துருப்பாங்க. சார், 9ஆம் வகுப்பு இயல் 6 புணர்ச்சி. சரிங்களா? இந்த புணர்ச்சிகள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுகளே நம்ம கரெக்டாக பண்ண முடியும். அப்போ புணர்ச்சிகளுக்கான இலக்கணங்கள் என்பது நம்ம 9th புக்கில் இருக்குது. சரிங்களா? 9th புக்கில் இயல் 6 இருக்குது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள செயல் பகுதிகள் அனைத்திலும் இயல்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒவ்வொரு செயலும் நீங்கள் படிக்கும்போது பின்னாடி சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, சொல் பொருள் அறிதல் எல்லாமே இருக்கும். சரி, அது எல்லாத்தையுமே நீங்கள் படிப்பது ரொம்ப நல்லது. சரி, அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு கொடுத்துருக்கேன். அடுத்து 11th புக்கு. எல்லா புத்தகத்துலையுமே இது இருக்குது. சார், சரிங்களா? ஒவ்வொரு புத்தகத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஒவ்வொரு புத்தகத்துலையுமே மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிப்பது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சார் பழைய புத்தகம் புதிய புத்தகம் ரெண்டுமே தான் அதில் கொடுத்துருக்கும்.
ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணிங்க. சில இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகம், புதிய புத்தகம், சிறப்பு தமிழ் 3 புத்தகத்தில் நீங்கள் படிக்க போகிறீங்க. படித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் சார், ஒலி வேறுபாடு இந்த குறில் நெடில் 6ஆம் வகுப்புலேயே இருக்குது. சரிங்களா? எங்கே வலின மிகும் மிகா இடங்கள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே சார் இல்லை வந்து சந்திப்பிழை எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? ஒரு சில இதெல்லாம் வந்து பேஜ் நம்பரோட மென்ஷன் பண்ணியிருப்போம். சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் இயல் எங்கே இருக்குது, வல்லின மிகும் இடமா மிகா இடமா, அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எல்லாத்துக்குமே சார் தெளிவாக கொடுத்துருக்காங்க. முதல் பார்ட்டில் வந்து 25 கொஸ்டினா. சரிங்களா? அந்த 25 கொஸ்டினை பார்த்துங்க. இதுவும் வந்து முதல் பார்ட்டாக சொல் எழுத்து என்பது ஒரு முதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டும் அந்த இலக்கணத்தில் 25 கேள்வியில் எழுத்து என்பது முதல்ல, அதுக்கு சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்குது, அதை பார்த்துங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சார், சொல்லகராதின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. சொல்லகராதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 15 மார்க் இருக்குது. சரிங்களா? 15 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுலேயும் வந்து பார்த்தோன்னா எதிர்ச்சொல் எடுத்து எழுதல், ஓர் எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படுத்துக, இது மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம புக்கில் சார் பழைய புத்தகம் புதிய புத்தகம் ரெண்டுத்துலையுமே இருக்குது. சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம யூனிட் 2 முடிஞ்சுது. சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்து சார் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க, இது வந்து பார்த்தா யூனிட் 2 தான் இருக்குது. இதுவும் பார்த்துங்க. அடுத்து பேச்சு வழக்கு தொடர்புள்ள பிழை திருத்தம் செய்க, அவங்களே வந்து பார்த்தா சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அந்த எடுத்துக்காட்டுகள் மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குன்னு நம்ம கொடுத்துருக்கோம், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்மளுடைய யூனிட் 3 இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 15 கேள்விகளாம் இது எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், சில இதுவும் 15 விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பாருங்கள் சார் நிறைய இந்த மரபு, திணை மரபு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸ் வந்து பார்த்துங்க சார், சிலபஸுக்கான இந்த சிலபஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த சிலபஸ் கீழே வந்து பார்த்தோன்னா அது எங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிக்கணுன்றது விஷயங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அடுத்து யூனிட் 4 வந்து பார்த்தோன்னா கலை சொற்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கலை சொற்களும் கொடுத்துருக்காங்க. 10 கொஸ்டின் போயிட்டுருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு இது மாதிரி தான் சார். கலை சொற்கள் எல்லா புக்குலையுமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் வந்து பார்த்தோன்னா அதனுடைய அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஒரு தமிழ் வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை கேட்கலாம், இல்லை இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்து தமிழ் வார்த்தை கேட்கலாம். இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பகுதி 5 இதில் வந்து பார்த்தோன்னா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். அப்போ வந்து ஒரு கொடுக்கப்பட்ட 15 கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸை கேட்பாங்க. இது வந்து நிறைய தகுதி தேர்வுக்குரிய எக்ஸாமில் கூட நிறைய நடந்திருக்கு. இது பார்த்துங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய இந்த பழமொழிகள், மரபுத்தருடைய பொருளடிதல் எல்லாமே சார். ஊமைத்தொடர், ஒரு ஊமைத்தொடர் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன, பழமொழியுடைய பொருள் என்ன, இது மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எளிய மொழிபெயர்ப்பு. சரிங்களா? எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எளிய மொழிபெயர்ப்பு அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 கொஸ்டின். இதிலே வந்து பார்த்தோன்னா சார் தமிழ் சொற்கள் பிறமொழி சொற்களை கொடுத்து தமிழ் சொற்களாக கேட்பாங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து சமஸ்கிருத வார்த்தை கொடுத்துட்டு தமிழ் சொற்களும் கேட்கலாம், இல்லை இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்து தமிழ் சொற்களும் கேட்கலாம். அது மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கான பார்ட் 15 இந்த இலக்கியம் மற்றும் தமிழ் எழுந்துகளும் தமிழ் தொண்டுகளும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த 15 கொஸ்டின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்ல திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, அடுத்து அற இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சார் எங்கே சார் படிக்கணுன்றதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ பழமொழி 400 அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சார். நாலடியாரை எடுத்துப்போம். நாலடியாரை எடுத்துக்கிட்டால் அது எந்த புக்கில் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு. சரிங்களா? 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2 அடியா செல்வம் புதிய புத்தகத்தில் ஒரு இடத்துலையும், பழைய புத்தகமாக இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் 6வது புத்தகத்தில் ஒரு டாபிக் இருக்குது. இதுதான் புறநானூறு. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் உங்களுக்கு கேட்பாங்க பெரும்பான்மையாக. அதை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அது மாதிரி 4 மணி கிடைக்கையா 6வது பழைய புத்தகம் தான் இருக்குது. புறநானூறு பாருங்கள் 7வது புத்தகம் புதிய புத்தகத்திலையும், பழைய புத்தகமாக இருக்கக்கூடிய 6வது புத்தகத்திலையும் அது இருக்குது. சரிங்களா? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஸோ
ஸோ அடுத்து தமிழ் அறிஞர்களும் தொண்டுகள் சார். இப்போ தேவநாய பாவனார் எடுத்துப்போம். சரி, அந்த தேவநாய பாவனார் எங்கே சார் இருக்கார்? நம்மளுடைய 10th புக்கில் இருக்கார் சார். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், இது எல்லாமே உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். 10ஆம் வகுப்பில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8th வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா, அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இது மாதிரி எல்லா அறிஞர்களை பற்றியுமே நம்ம கொடுத்துருக்கோம் சார், அது கொஞ்சம் ஃபாலோ பண்ண கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஓகேவா சார்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 கொஷினில் 85 கொஷின் வந்து இலக்கணம், 15 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழர்கள் தொண்டு கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் சார் நம்ம என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்குமே யூனிட் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் இருக்குது. சரிங்களா, யூனிட் 8ல் 20 சரிங்களா 20 கொஷின் கேட்டுப்பாங்க. இந்த 20 கொஷினில் பாருங்கள் சார், 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இலக்கியம் சார்ந்த கொஷின் தான் இருக்கும். சரிங்களா, அதாவது சங்ககால இலக்கியம் முதல் தற்கால இலக்கியம்ன்ற டாபிக் அங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த சங்ககால இலக்கியம் வந்து ஆரம்பித்து, அதாவது அந்த அகத்தியர்லேருந்து ஆரம்பிக்கணும். சரி, அகத்தியம் தொல்காப்பியத்துலேருந்து ஆரம்பித்து நன்னூல் இதெல்லாம் ஆரம்பித்து இப்போ தற்போது என்ன நூல்கள்லாம் வந்து சாகித்ய அகாடமி விருதுகள் வாங்கியிருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து அப்ரோச் பண்ணி தான் வைக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். சிலப்பதிகாரம், இந்த ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியம் இதெல்லாம் கேட்பாங்களா? தமிழில் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு யூனிட் 8ல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வினாக்கள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான், அதை என்ன பண்ண திருப்பி ரீகால் பண்ணி அதை யூனிட் 8க்கு யூஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா, அதை தமிழுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, யூனிட் 8க்கு யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ 10 வினாக்கள் என்பது எப்பவுமே வந்து சார் இதில் வந்து நம்ம திருக்குறளும் இலக்கியம் சார்ந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் படிச்சிங்க அப்படின்னா லாங்குவேஜ் தமிழில் சரிங்களா டோட்டலாக இது ஒரு 100 மார்க்கு. யூனிட் 8ல் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் ஓகேங்களா. மட்டும் ஒரு 110 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் நல்லா அப்ரோச் பண்ணிங்கன்னா 110 கொஸ்டின் உங்களால் போட முடியும். ஓகேங்களா சார். அப்போது இந்த பிடிஎஃப்பில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக ஃபாலோ பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் மாதிரி இது பண்ணி என்ன பண்ணுன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த இதில் இருக்கக்கூடிய தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு வீடியோவாஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் அப்லோட் ஆகும். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க. ஓகேங்களா, சரி, நல்லா இது பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்தா அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.